إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். உலகத்துக்கு ஒரு அருக்குடையாக நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் அல்லாஹு தஆலா ஸலவாத்தும் சலாம் சொல்வானாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை தீனென்று மார்க்கமென்று ஏவியிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை வேண்டாமென்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று அல் குர்ஆனை எமது வாழ்க்கை நெறியாக ஏற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இரண்டு அடிப்படை அம்சங்களை ஆரம்பமாக அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஒரு அடியான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, அல்லாஹுக்கு பயந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு வாழ்க்கையிலே சுஃபீச்சத்தை, பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அடுத்ததாக, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய நேரத்திலே, பாவங்களிலும் அனாச்சாரங்களிலும் ஈடுபடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனை சோதிக்கின்றான் என்பது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு அடிப்படைகள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அராஃப் 96வது வசனத்திலே குறிப்பிடும் போது, வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து அவர்கள் நடப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். உலகத்திலே ஒரு மனிதன் தக்வாதாரியாக
அல்லாஹ்வை பயந்த ஒருவனாக வாழக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய சுஃபீச்சங்களை, பரக்கத்துகளை, ரஹ்மத்துகளை வாரி வழங்குகிறான். இதே நேரத்திலே ஒரு சமூகம் உலகத்திலே பாவங்களிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே, கொலை கொள்ளைகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே, அனாச்சாரங்களிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை பல வகையான சோதனைகளை கொண்டு சோதிக்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூரா 30வது வசனத்திலே குறிப்பிடும் போது, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் உங்களுடைய கரங்கள் செய்தவைகளின் காரணமாக தான் உங்களுக்கு முசீபத்துகள் ஏற்படுகின்றன. ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவைகளிலே அதிகமானவற்றை மன்னித்து விடுகிறான், விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இலங்கையிலே தான் அல்லது இன்று பல நாடுகளிலே பல வகையான சோதனைகள், பிரச்சனைகளுக்கு இன்று மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே நாங்கள் சமீப காலமாக சீரற்ற ஒரு கால்நிலை தோன்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காற்றும் புயலும் என்று, மழையும் என்று மக்கள் அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காற்றினால் சேதமாக்கப்பட்ட வீடுகள் எத்தனையோ, இதனால் உயிரிழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவித்தல் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். கால்நிலை மாற்றத்தின் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம், மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றெல்லாம் அறிவுறுத்தல்கள் வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கையின் மத்திய பிரதேசத்திலே 200க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த காலநிலை சீரற்ற ஒரு நிலையின் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்த அளவு இந்த காற்றின் மூலமாக, புயலின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை, புயலை அவனுடைய ஒரு அத்தாட்சியாக, அவனுடைய ஒரு சான்றாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்களிலே பல அம்சங்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அல்லாஹ் சத்தியம் பண்ணி கூறிய விடயங்களிலே இந்த காற்றை கொண்டும் புயலை கொண்டும் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அம்சத்தை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அது முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணியிருக்கிறான், பகலின் மீது சத்தியம் பண்ணியிருக்கிறான், இரவு மீது சத்தியம் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் அவைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதே போன்று இந்த காற்றின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி கூறுகிறான் என்றால் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம், அது முக்கியமான அம்சம் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய இடத்திலே இந்த காற்றை பற்றி, புயலை பற்றி அல்லாஹ் தஆலா 29 வசனங்களிலே அல்ல 29 இடங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு இதை ஒரு சான்றாக, ஆயத்தாக, அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வகஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முரிதூன். இத்தனையோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய சான்றுகள் வானங்களிலே பூமியிலே எல்லாம் இருக்கின்றன. அவையிலெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அதை புறக்கணித்தவர்களாக செல்கிறார்கள். அதன் மூலம் படிப்பினை பெறாமல் செல்கிறார்கள். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அதிகமானோர் ஈமான் கொள்கிறார்கள், ஆனால் ஷிர்க் வைக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுப் 105வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காற்றை, புயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஒரு சக்தியாக வைத்திருக்கிறான்.
இந்த காற்றின் மூலமா மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய அருளை எப்படி பெறுகிறானோ அதே போன்று அல்லாஹ்வுடைய அதாபுகளை தண்டனையை பெறக்கூடிய ஒரு சாதனமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை வைத்திருக்கிறான். இன்று காற்றின் மூலமாக மனிதன் மின்சாரத்தை தயாரிக்கிறான். இன்று காற்றின் மூலமாக பாரங்களை தூக்குகிறான். இந்த காற்றின் மூலமாக எத்தனையோ அவனுடைய அந்த அதாவது வேலைகளை அவனுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை ஒரு ரஹ்மத்தாக ஒரு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அம்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு கூட்டத்துக்கு இந்த காற்றை அல்லாஹ் தஆலா நன்மையாக ஆக்குவது போன்று இன்னொரு கூட்டத்துக்கு அதாபாக தண்டனையாக ஆக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுஸிர்து பிஸ்ஸபா, அதாவது தென்றல் காற்றின் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஓஹுலிகத் ஆதுன் பித்தபூர், அதாவது தபூர் என்று சொல்லப்படக்கூடிய கடும் புயலின் காரணமாக ஆது கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய இடத்திலே 4 இடங்களிலே அல்லாஹ் தஆலா இந்த காற்றின் மூலம் காற்றின் மீது சத்தியம் பண்ணி கூறுகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை துவங்கும் போது வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிபாத்தி அஸ்ஃபா வன் நாஷிராத்தி நஷ்ரா என்று கூறுகிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபா என்றால் அதாவது தொடர்ந்து அடிக்கக்கூடிய மென்மையான காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஃபல் ஆசிபாத்தி அஸ்ஃபா கடுமையாக அடிக்கக்கூடிய புயலின் மீது சத்தியமாக, வன் நாஷிராத்தி நஷ்ரா அதாவது மேகங்களை பல திசைகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய அந்த காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா காற்றின் மீது சத்தியம் பண்ணி கூறுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்ஸாரியாத்தி ஸர்வா அதாவது புழுதியை கிளப்பக்கூடிய அந்த காற்றின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் சத்தியம் பண்ணிவிட்டு மறுமையை பற்றி உணர்த்துகிறான். மறுமை ஒன்று வரும், மறுமை ஒன்று நிகழும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த காற்றின் மூலமாக சத்தியம் பண்ணி கூறுகிறான். இந்த காற்று என்பது மறுமையுடைய அடையாளங்களிலே ஒன்று என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 164 வசனத்திலே குறிப்பிடும் போது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல் வானங்களை படைத்ததிலும் பூமியை படைத்ததிலும் அதாவது இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலும் அதே போன்று வத்தஸ்ரீஃபிர் ரியாஹ் இந்த காற்றை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பக்கத்துக்கு திசை திருப்புகிறான். ஒரு சாராருக்கு நல்லதாகவும் இன்னொரு சாராருக்கு கெடுதியாகவும் இப்படி திருப்பி திருப்பி அனுப்புகிறானே, இவைகள் அனைத்திலும் லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன் புத்தியுடையவர்களுக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது, சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை வைத்து சிந்திக்குமாறு தூண்டுகிறான். இந்த காற்றை வெறுமனே காற்றடித்து விட்டது நின்று விட்டது என்றெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த காற்றை வைத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்தியுங்கள், மறுமையை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரத் ரூம் 46 வசனத்திலே குறிப்பிடும் போது வமின் ஆயாதி அன் யுர்சில ரியாஹ முபஷிராத்தின் அல்லாஹ் தஆலா அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றுமுள்ளதுதான் முபஷிராத் நற்செய்தி சொல்லக்கூடிய காற்றுகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுப்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பண்டைய காலத்திலே மக்கள் அதாவது காற்றுக்கு ஒரு தெய்வம் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். மழைக்கு ஒரு கடவுள், அதே போன்று காற்றுக்கு ஒரு கடவுள், இப்படியா ஒவ்வொரு கடவுள்களை அவர்களுடைய கொள்கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்று என்பது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்கின்றது, அல்லாஹ் தான் இதனை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த காற்றை அல்லாஹ் தஆலா அவனுடைய படைகளிலே ஒரு படையாக வைத்திருக்கிறான். இந்த படையோடு
யாரும் மோத முடியாது. அந்த அந்த காற்றை அல்லாஹ் தஆலா வளமையான அளவை விட கூட்டிவிட்டான் என்றால் அது சூறாவளியாக புயலாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது கட்டிடங்களை ஊர்களை எல்லாம் அழித்து அந்த நகரங்களை எல்லாம் காடுகளாக மாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. அதாவது ஆத் கூட்டத்தினர்கள் அந்த கடும் சத்தமுள்ள குளிரான காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹாக்கா 6ஆம் வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்பான் இஸ்லாமிய சோர்களே, அஹ்ஸாப் யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா நபிக்கு உதவி செய்த அந்த வரலாற்றை கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த உபகாரங்களை நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூதுன், உங்களுக்கு பல படைகள் வந்தன. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹா, அதாவது எதிரிகளுக்கு நாங்கள் காற்றை அவர்களுக்கு தண்டனையாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காற்றடிக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே, அதாவது காற்றுள்ள நாட்கள், அதாவது மலை மேகங்கள் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து விடுவார்கள். அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது போல தென்படும். அக்பல வ அத்பர, முன்னும் பின்னுமா செல்வார்கள். அப்படியாக அவர்கள் அப்படியே பயந்த நிலையிலே இருப்பார்கள். அப்போது மலைகள் வந்துவிட்டால் சந்தோஷப்படுவார்கள். அதற்கு பின்னால் அந்த காற்று அடிக்க துவங்கிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கேட்பார்கள். அந்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி என்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துஆ மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட விடயம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றிலே நலவை கேட்கிறேன், அந்த காற்றிலே இருக்கக்கூடிய நலவை கேட்கிறேன். வ கைர மா ஃபீஹா, அதிலே இருக்கக்கூடிய நலவுகள் அனைத்தையும் கேட்கிறேன். வ கைர மா உர்சிலத் பிஹி, அது எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றனோ அந்த நன்மைகளை தான் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, அவனுடைய கெடுதிகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காற்று அடிக்க துவங்கிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஷீது அன் யகூன அஸாபன் சுல்லித அலா உம்மதி. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், நீங்கள் ஏன் இவ்வாறு பயப்படுகிறீர்கள், இந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, இது எனது உம்மத்துக்கு வந்த ஒரு அதாபோ தண்டனையோ என்று நாம் பயந்துதான் இந்த நிலையிலே இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றின் மூலமாக, இந்த புயலின் மூலமாக நமக்கு படிப்பினை வைத்திருக்கிறான். இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா கரையிலே காற்றை ஏற்படுத்துகிறான், கடலிலே காற்றை ஏற்படுத்துகிறான். இதன் மூலமாக மக்களுக்கு பல நேரங்களிலே பல வகையான சேதங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் இதெல்லாம் மனிதனுடைய செயல்களின் காரணமாக என்பதை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நாங்கள் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசுப்புர் ரீஹ, நீங்கள் காற்றுக்கு ஏச வேண்டாம் என்று கூறினார்கள். இன்று காலநிலைகள் சீரற்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் மக்கள் இந்த காலநிலைக்கு ஏசுவார்கள், அதனை ஒரு தவறான முறையிலே பேசிவிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த காற்றுக்கு ஏச வேண்டாம், காற்றடித்தால் நீங்கள் அதனுடைய நலவை கேளுங்கள், அவனுடைய அதாவது தண்டனைகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, லா தசுப்புத் தஹ்ர, நீங்கள் காலத்துக்கு ஏச வேண்டாம், ஃபஇன்னனி அன தஹ்ர், நான் தான் காலமாக இருக்கிறேன்.
அதாவது காலத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் நானாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலம்தான் காலத்திலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே நீங்கள் காலத்துக்கு ஏச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவைகள் எல்லாம் நமக்கு சான்றுகளாக அத்தாட்சிகளாக இருக்கின்றன. இவைகளை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இன்று சமூகத்திலே எவ்வளவு பாவங்கள் நடக்கின்றன, அனாச்சாரங்கள் நடக்கின்றன, விபச்சாரங்கள் மலிந்திருக்கின்றன, கொலைகள் மலிந்திருக்கின்றன. இன்று புருஷன் கணவனை அதாவது புருஷன் மனைவியை கொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், மனைவி புருஷனை கொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், நண்பன் தனது நண்பனுக்கு குளிபறிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு கண்டிருக்கக்கூடியவர்களே இப்படியான குற்றச் செயல்களிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஈமானுள்ள உள்ளம், ஒரு இஸ்லாம் உள்ள உள்ளம் இப்படியான படுபாதகமான பாவங்களே எப்படி ஈடுபடுவான் என்பதை நாங்கள் சிந்திக்கும் போது மனங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் பூரிப்படையக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எமது சமூகத்திலே, எமது குடும்பத்திலே, எமது தனி வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டும் நாங்கள் மீழ்ச்சி பெற வேண்டும். அவைகளை விட்டு தௌபா செய்ய வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபீட்சமான, நிம்மதியான, சந்தோஷமான, சீரான நிலைமைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனுடைய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது ஷஅபானுடைய ஆரம்ப பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அடுத்ததாக வரக்கூடிய மாதம் ரமதான் மாதமாக இருக்கின்றது. இந்த ஷஅபான் மாதத்தை பொறுத்தவரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது. உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஅபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பது போன்று வேறு மாதங்களிலே நோன்பு நோற்பதை காணவில்லையே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அம்சங்களை குறிப்பிடுகிறார்கள். ذاك شهر يغفل الناس فيه عنه, அதாவது மக்கள் மறக்கக்கூடிய ஒரு மாதம். ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக மறக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே நல்லமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்றன. அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ரமதான் மாதத்துக்கு பின்னால் சுன்னத்தான நோன்புகளை நோற்ற ஒரு மாதம் இருக்கும் என்றால் அது ஷஅபான் மாதம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷஅபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்றது போன்று வேறு மாதங்களிலே நோன்பு நோக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அதிகமாக கலா நோன்புகளை பிடிக்கக்கூடிய ஒரு மாதம். அவர்களுக்கு உதவியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஷஅபானை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷஅபான் மாதம் நுழைந்து விட்டால் எமக்கு யாருக்கெல்லாம்
சென்ற நோன்புகளிலே கலாவுகள் இருக்கின்றனோ அது பிரயாணத்தின் மூலமாக அல்லது ஏதாவது நோய் மூலமாக நாங்கள் நோன்புகளை விட்டிருந்தால் இந்த நோன்பு வருவதற்கு முன்னாலே அவைகளை கலா செய்து கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் இந்த ஷாபானுக்கென்று பல அம்சங்கள், பல அதாவது பிதத்கள் இந்த ஷாபான் மாதத்திலே நடந்தேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தின் 15வது இரவு, அதாவது 15வது நாள் 16வது இரவிலே பராஅத் இரவு என்ற ஒரு இரவு கொண்டாடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பராஅத் என்றால் நரக விடுதலை என்பது அர்த்தமாக இருக்கின்றது. இந்த ஷாபானுடைய 16வது பிறையிலே அந்த 15வது மாலை நேரத்திலே அங்கே அது பராஅத்துடைய இரவென்றும் அந்த இரவிலே பட்டோலைகள் மாற்றப்படுவதாகும், அந்த இரவிலே நரகத்திலிருந்து விடுதலைகள் செய்யப்படுவதாகும், அந்த நாளிலே தான் குர்ஆன் இறங்கியதாகும். இப்படியான பல பொய்யான கதைகள் இன்று சமூகத்திலே பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே திட்ட தெளிவாக கூறிவிட்டான். ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, முபாரக்கத்தான பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவிலே இந்த குர்ஆனை இறக்கியதா அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த இரவிலே நாங்கள் தீர்க்கமான அம்சங்கள் எல்லாம் தீர்ப்பாக எழுதுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இந்த ஆயத் சூரத்து துஹானுடைய முதலாவது வசனம் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய ரமலானுடைய கடைசி பத்திலே வரக்கூடிய அந்த இரவைத்தான் குறிக்கின்றதே தவிர ஷஅபானுடைய இந்த 16வது இரவை குறிக்கவில்லை என்பதை உலமா தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லோருமே ஏகோபித்த அளவு கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பட்டோலைகள் மாற்றப்படுவதாக இருந்தால் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கதருக்குரிய கதருக்குரிய அந்த இரவு அல்லது சிறப்பு மிக்க இரவு என்று சொல்லப்படக்கூடிய ரமலானிலே வரக்கூடிய அந்த இரவுதான் என்பதை நாங்கள் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பட்டோலைகள் மாற்றப்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே பொய்யான லைவான ஆதாரத்துக்கு இல்லாத ஹதீஸ்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த பராஅத்துடைய இரவு என்று சொல்லிக்கொண்டு யாசீன் ஓதுவதும், யாசீனை பல நோக்கங்களுக்காக ஓதுகிறார்கள். ரிஸ்க் விஸ்தீர்ணம் வர வேண்டும், அது மட்டுமல்ல ஆயுள் நீளமாக வேண்டும், அதே போன்று ஆபத்துகள் நீங்க வேண்டும் என்றெல்லாம் பல நோக்கங்களை வைத்து இந்த இரவிலே யாசீன் ஓதி இங்கே கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னாவிலே இல்லை. சஹாபாக்கள் யாருமே இப்படியான ஒன்றை செய்யவில்லை. இவையெல்லாம் பித்அத்துகளாக, நூதனங்களாக இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட அம்சங்கள் என்பதிலே நாங்கள் எந்த சந்தேகம் கொள்ளக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு பாக்கியமாக தருகிறான். இந்த ரமலானை அடைவதற்காக நாங்கள் இப்பொழுதிலிருந்தே துஆ கேட்க வேண்டும். இந்த ரமலானை பாக்கியமாக, இந்த ரமலானிலே நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதிருந்தே துஆ கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷஅபானுடைய 15வது அல்லது 16வது இரவிலே செய்யப்படக்கூடிய இந்த நூதனங்கள் எல்லாம் பித்அத்கள் என்ற அந்த செய்தியை உலமாக்கள், ஷாஃபி மذஹபுடைய உலமாக்கள் கூட இதனை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட இந்த ஷஅபானுடைய அரைவாசியிலே செய்யப்படக்கூடிய தொழுகைகள் எல்லாம் இவையெல்லாம் பித்அத்கள், இவைகள் சில கிதாபுகளிலே புத்தகங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவைகளை பார்த்து ஏமாற வேண்டாம் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இஸ்லாத்தை ஒழுங்காக புரிவோம், இதிலே உள்ளவைகளை செய்வோம், செய்யக்கூடியவைகள் ஆதாரம் இருக்கின்றனவா என்பதை பார்த்து செய்வோம், செய்வதை சரியாக செய்யுங்கள். எவையெல்லாம் நூதனங்களாக பித்அத்களாக இருக்கின்றனோ அவைகளை நாங்கள் வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்வோம். நாம் இன்ஷா அல்லாஹ் சுவனத்துக்குரியவர்களாக மாறுவோம். எனவே அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, விசேஷமாக சிரியாவிலே முஸ்லிம்கள் சுன்னிகள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு விடுவை கொடுத்து விடுவாயாக. நுசைரியாக்கள் ஷியாக்களுடைய அந்த அட்டாசங்களை எல்லாம் யா அல்லாஹ் அவர்களை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் சுன்னிகளுக்கு எதிராக இந்த ஷியாக்கள் அவர்களுடைய அட்டகாசங்களை புரிகிறார்களோ, அவர்களுடைய அட்டகாசங்களை எல்லாம் நீயே அவைகளை ஒரு கை பார்த்து விடுவாயாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலா வஸல்லு அலா ரசூலில் ஹுதா ஃபகத் அமரக்குமுல்லாஹு பிதாலிக். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ صلوا عليه وسلموا تسليما. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.